ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் லஞ்ச் காம்போ தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதமும் அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, அது வெடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 200 கிராம் அளவில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுனால ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு பாதி அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் மசாலா பொருள் போட்டோடனே கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் ரைஸும் 1/2 கப் பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு பாதி அளவு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் போடணும். ஏன்னா தண்ணி, அரிசி, பருப்பு எல்லாம் சேர்க்கும் போது உப்பு அளவு கம்மியாகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா தண்ணி கொதித்து வரும்போது பருப்பு, அரிசி ரெண்டும் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து ஒரு 4 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் குழையாமல் நல்ல பக்குவமாக நமக்கு வெந்து வந்திருக்கும். நாம் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால சாதம் வேகும் போதே பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சாதம் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபிங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் இறக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் விட்டு சேர்க்கறதுனால இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே பச்சை பயிரோட வாசனையே நல்லா இருக்கும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு. இது மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோந்தாங்க, நம்ம பச்சை பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் செய்யும்போது குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு போட்ட உடனே மசாலா தூள் எதுவும் சேர்க்காதீங்க.
அப்போனா சீக்கிரம் வேகாது. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதோட எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு. திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. சூப்பரான ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா மொறுமொறு வேணும்னா எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த லஞ்ச் காம்போவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.